ஒரு பிரச்சார கூட்டத்துக்கு அவசரம் போகணும், ஷூட்டிங்கில் இருந்திருக்காரு. டைம் ஆகி போச்சு. சரின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இட்லி கருவாட்டு குழம்பு. அவர் எப்பவுமே கிராமிய உணவுகள் தான் சாப்பிடுவாராம் எம்ஜிஆர். அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு இதெல்லாம் விரும்ப மாட்டாராம். இட்லி கருவாட்டு குழம்பு. ஏன்னா ஏழ்மையாவே இருந்து வாழ்ந்த மனிதன் அல்லவா. அவர் பணக்கார குடும்பத்தில் வரக்கல, மிகவும் கஷ்டமான சூழலில் வந்தவர். அவர் மிகப்பெரிய புகழின் உச்சத்தில் வந்ததுக்கு கூட அவர் சாப்பாட்டு மனக்கூட ஒரு ஏழை சாப்பாடு சாப்பாடை தான் அவர் சாப்பிட்டுருக்காரு. கருவாட்டு குழம்பு இட்லி நல்லா சாப்பிட்டுட்டு மஞ்சள் கலர்ல ஒரு சட்டையை போட்டு மங்களகரமா கிளம்பியிருக்காரு. அந்த சமைச்ச சமையல்காரோட ஒரு பையன் கருவாட்டு குழம்பை தூக்கிட்டு கிராஸாகி கொண்டு தவறி கீழே போட்டான். கருவாட்டு குழம்புக்குள்ள எம்ஜிஆர் மேல சட்டையில அடிச்சிருச்சு. இவரு பல மடங்கு கிளம்பி போயிட்டு இருக்காரு. அவசரமா கிளம்பணும். இந்த சட்டையை மாற்றி துவைச்சு மூஞ்சிலாம் தெரிஞ்சிருச்சான் கருவாட்டு குழம்பு. இதெல்லாம் கல்வி கூட அவர் போறதுக்கு லேட் ஆகும். இப்படிப்பட்ட சூழ்நிலை யார் கோபத்துல முறையான ஒரு அறம் விட்டுறாரு. நான் சின்ன பையன். அவன் சரி எம்ஜிஆர் போய் நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயத்த தெரியாம பண்ணிட்டோமே, அவரு மனசு சங்கடப்பட்டு போச்சுன்னு அடிச்சதற்காக கோவப்படல. நம்ம அவரை சங்கடப்படுத்தோம்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல நடந்திருக்கு, கீழே இறங்கி படிவிலேயே நடந்து வந்திருக்கான். அடுத்த செகண்ட் எம்ஜிஆர் என்ன யோசிச்சிருக்காருன்னா, அவன் வேணும்னா செஞ்சா நம்ம சட்டையெல்லாம் இப்படி கருவாட்டு குழம்பு ஆக்கி இவர் மீட்டிங்கை கெடுக்கும்னு அவன் நினைச்சான். ஏதாச்சும் கையில கீழே போட்டுட்டான். தெரியாம நடந்துச்சு. அவனை கூட்டு அவசரப்பட்டு நம்ம அடிச்சிட்டோமே, இப்ப எப்படி அவன் நம்ம ஆறுதல் கொடுக்குறது அவன் மனசு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பாக்கெட்ல கையெழுத்து எடுத்துட்டேன். ஒரு 1000 ரூபாய். 1000 ரூபாங்கிறது அப்போ 1 லட்ச ரூபாய்க்கு சமம். டக்குன்னு எடுத்து உதவியாளரை கூப்பிட்டு அந்த இப்போ ஒரு பையன் போனால அவனுக்கு கொடுத்துக்க, இதை வச்சுட்டு சொல்லாங்க அப்படின்னு சொன்னோன்னே அவன் படியை விட்டு அந்த அடி வாங்கின பையன் படியை விட்டு இறங்குறதுக்குள்ள வந்து ஐயா கொடுத்து விட்டாரு. மனசுல எதுவும் வச்சுக்காதப்பா, ஏதோ கோபத்தில் அடிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னார். அப்படின்னோடனே அவன் டக்குனு ஐயாவே இந்த அளவுக்கு வருத்தப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசு கொஞ்சம் ஆறுதல் ஆயிருக்கு. ரெண்டாவது இந்த 1000 ரூபாய் அவனை வச்சுக்க சொன்னார் அப்படின்னோடனே அவனுக்கு சொல்லவே தேவையில்லை. ஏன்னா 1 லட்ச ரூபாய்க்கு சமம் அந்த காலத்தில் 1000 ரூபாங்கிறது அவர் நினச்சிக்கிட்டு இருக்கிற காலத்தில். அப்போ இப்போ திடீர்னு யாருக்காவது 1 லட்ச ரூபா கொடுத்தா சும்மா இருப்பாங்களா? அப்படியே அவன் கடவுள்கிட்ட அடி வாங்கின மாதிரி நினச்சிக்கிட்டு சந்தோஷப்பட்டு போயிருக்கான். இதில் என்னன்னா, இந்த இடத்துலையும் பாருங்க, எம்ஜிஆர் தன் தவற உணர்ந்துட்டார். அவரு என்ன மாதிரி சூழ்நிலையில அந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு. மேல அவர் ஒரு மிகப்பெரிய நடிகர். நாம அந்த இடத்துல பக்குவமா நடந்துக்கணும் அறிவு கூட அந்த பையன்கிட்ட கிடையாது. இவர் கோவப்பட்டதுலேயும் நியாயம் இருக்கு. கொலை நான் கோவம் எல்லா மனுஷனுக்கும் வரத்தான் செய்யும். ஆனா தவற உணர்ந்தா இருப்பாங்க, நம்ம அடிச்சுக்க கூடாது, வேணும்னு அவன் பண்ணா அப்படின்னு சொல்லி அவன் மனசு சந்தோஷப்படுற அளவுக்கு நம்ம என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி உடனே அவன் மனசை சந்தோஷப்படுத்தி அனுப்புனாருங்க. அதுதான் எம்ஜிஆர். அவர் தான் தலைவர். அவர் தான் மனிதன்கிறத தாண்டி மனிதன் இறைவனாகலாம் என்பது ஒரு பாட்டு கூட இருக்கு. அந்த இடத்துக்கு போனவர் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதனால தான் எம்ஜிஆரை இன்னும் யாரும் எதிர்கட்சிக்காரன் கூட திட்ட மாட்டார். எம்ஜிஆரை ஒருத்தன் திட்டுறானா அவனை மாதிரி கேடு கட்டுவேன் நாட்டில் எவனுமே இருக்க மாட்டான். அந்த அளவுக்கு எல்லாருக்கும் பிடித்த ஒரு மகானா கடவுளா வாழ்ந்தவர் தான் எம்ஜிஆர். மீண்டும் ஒரு நல்ல செய்தியோட சந்திப்போம். நன்றி.